நம்ம நினைக்கலாம் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ தான் எத்தனையோ பாரங்கள் நம்மை அழுத்தி வச்சது போல் நேற்றெல்லாம் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சுட்டேன், அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நான் நினச்சிருக்கிறேன் 4 மணிக்கு அலாரம் வைப்பேன், அலாரத்துக்கு முன்பதாக எழும்பிடுவேன். ஆனால் மனசு சொல்லும், நீ நேற்றெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக வேலை செஞ்சிட்டியே, இன்னொரு 5 நிமிஷம் படுத்துக்கோ. அடுத்த அந்த அலாரத்தை 4 மணிக்கு அந்த அலாரம் அடிப்பதற்கு முன்பதாக எழும்பி அலாரத்தை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நான் முழிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி மார் தட்டிட்டு கொஞ்சம் கண்ணை முன்ன மாதிரி இருக்கும். 5:30 மணி ஆயிரும். எப்பண்டா 1.5 மணி நேரம் போச்சு, இப்போ தானே கொஞ்சம் கண்ணை மூடி திறந்தோம், அதுக்குள்ளே 1.5 மணி நேரம் ஓடிடுச்சே. ஜெப நேரங்களெல்லாம் வீணாய் கழிந்து போய்விடும். எதற்காக சொல்லுகிறேன்? உலகத்தின் காரியங்கள் நம்முடைய எண்ணத்தை மயக்கிவிடும், மதிமயக்கிவிடும். ஆனால் அங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, சபை ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளதாய் மாற வேண்டும். ஆண்டவர் பேரிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆலயத்தின் பேரிலே வைராக்கியம் இருப்போம் என்று சொன்னால் அது பிரச்சனையும் போராட்டமும் வரும். ஆனால் ஆண்டவர் பேரிலே பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்ம எதையுமே பொருட்படுத்த மாட்டோம். என்ன கனம் பண்ணல, என்ன முன்னாடி தூக்கி வைக்கல, எனக்கு மூப்பர் போஸ்டிங் கொடுக்கல, எனக்கு பொறுப்புகளை கொடுக்கல, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். என் நேசராகிய ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைப்பாரு, இந்த காரியத்தை நான் செய்யும்போது என் நேச மணவாளன் என்னை குறித்து என்ன நினைப்பாரு, அந்த சிந்தனை சபைக்கு வரும் என்று சொன்னால், அந்த சிந்தனை வாலிபர்களுக்குள்ள வரும் என்று சொன்னால் உலக காரியங்கள் எல்லாம் மாறிவிடும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றிலையும் நம்மளை ஆண்டவர் ஃபர்ஸ்டா வைப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெஸ்ட்டாக நம்மளை மாற்றுவார். ஒஸ்ட்டாக இருக்கிற வாழ்க்கையெல்லாம் போய் பெஸ்ட்டான வாழ்க்கையாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தரத்தை அவர் உயர்த்துவார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 69:9 பார்க்கும் பொழுது என்னுடைய வீட்டை குறித்து, தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்பதாக அங்கே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தாவீது பக்தன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் வீட்டை கல்லர் குகை ஆக்கி போட்டார்களே என்று சொல்லி ஆண்டவர் பேரிலே ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்குள் எழும்பி அங்கே தேவ சபைக்காக சவுக்கை எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுல இன்னும் நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதாக எதிர்த்து நிற்கவில்லை. அப்படின்னா பாவத்துக்கு இன்னும் இடம் கொடுக்குறீங்க, பாவத்துக்கு ஒத்து உழைக்கிறீங்க, பாவத்துக்கு ஒத்து ஊதுறீங்க. ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தத்தக்கதாக எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு வைராக்கியம் ஆண்டவர் பேரில் வர வேண்டும். தேவ ஜனங்கள் மேல் தேவ கோபாக்கினை வருவதற்கு தூண்டுகோலாய் இருந்தவன் பிழையாம் தீர்க்கதரிசி என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் அங்கே தேவ ஜனத்தை மீது ஆண்டவருடைய கோபம் வந்தது. ஏன்? அவர்கள் நடுவிலே அங்கே மோவாபிய பெண்கள் அங்கே பாவம் செய்வதற்கு அவர்கள் அணிவகுத்து வருகிறார்கள். அவர்களிடத்தில் இஸ்ரவேலர்கள் விழுந்து போனார்கள். இதனால் பாவம் செய்தவர்கள் நிமித்தம் தேவ கோபம் வந்து கிட்டத்தட்ட 35,000 பேர்கிட்ட மரித்து போய்விட்டார்கள். அங்கே பினகாஸ் என்கிற வாலிபன் எழும்பி அங்கே பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள் மேல் அவன் ஈட்டியை ஒரே குத்தாக குத்தி 2 பேரையும் ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ணி போட்டான். இது தேவ சபையிலே ஒரு நடுக்கத்தை உருவாக்கினது. ஆண்டவர் வந்து சாட்சி கொடுக்கிறாரு, பினகாஸ் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் வைராக்கியம் கொண்டதுனால, ஒரு பரிசுத்தத்தின் மேல் வைராக்கியம் கொண்டதுனால, அவன் இந்த பாவம் செய்த நபர்களை அவன் தண்டித்ததுனால என் கோபத்தை அவர்களை விட்டு நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறாரு. யோசேப்பு குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்னை காண்கிற தேவனுக்கு முன்பதாக இத்தனை பெரிய பொல்லாங்கை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவனாய் பாவத்திற்கு விலகி ஓடினதை வேதத்தில் பார்க்கிறோம்.
ஆண்டவருக்காய் வைராக்கியம் கொள்ளக்கூடிய இருதயம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 17-16. அத்தனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தான். ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 18:5 பார்க்கும் பொழுது, பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். யாருக்குள்ள இந்த வைராக்கியம் வந்துச்சு? அங்கே சரீர பிரகாரமாகவும் அவன் வைராக்கியம் கொண்டான், ஆவியிலையும் வைராக்கியம் கொண்டான். இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று சொல்லி அவன் திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்படின்னா ஆணித்தரமா அடிச்சு பேசுகிறாரு. சபையை துன்பப்படுத்த வந்தவன், சபைக்கு விரோதமாய் எழும்பினவன், விசுவாசிகளை எல்லாம் அழிக்க வேண்டும், ஊழியர்களை எல்லாம் நிர்மூலம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எழும்பினவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். ஒரு வைராக்கியத்தை கொடுத்தாரு. அந்த வைராக்கியம் பக்தி வைராக்கியமாய் இருந்தது, ஆண்டவர் பேரிலே இருந்தது. ஆகவே அந்த பட்டணத்தில் தேவனை அறியாத ஜனங்கள் இப்படி கண் சொருகி போன குருடர்களாய் இருக்கார்களே என்று சொல்லி பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டான். அந்த அத்தனை பட்டணத்தில் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவரை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். காரணம், அந்த இடத்துல ஒரு விக்கிரகத்தின் பெயர் அறியப்படாத தெய்வம் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருந்தது. அது அந்த பவுலுக்கு சாதகமாய் இருந்தது. அந்த சாதகத்தை பயன்படுத்தி அங்கே அந்த பட்டணத்திலே நல்ல மெயின் பஜார்ல நின்று உங்கள் பட்டணத்தை நான் சுற்றி பார்த்தேன், அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட விக்கிரகத்திற்கு அறியப்படாத தெய்வம் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. அந்த அறியப்படாத தெய்வத்தை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்கவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அறியப்படாத தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்கே பிரசங்கித்து முழு பட்டணத்தையும் ஆண்டவர் பக்கம் திருப்பின ஒரு வைராக்கியம் பவுலுக்குள் வந்தது என்று சொன்னால் அது நம்மையும் பற்றி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ருமானியா தேசத்தில் ரிச்சர்ட் உம்ரான் என்கிற ஒரு தேவ பக்தன் இருந்தார். அவரை குறித்து அநேக வரலாற்று புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை சம்பவம். இந்தியாவிற்கும் அவர் வந்து போய் இருக்கிறாரு. அந்த ரிச்சர்ட் உம்ராண்டை குறித்து அங்கே ஒரு பகுதியில் நான் வாசித்தேன். அவருடைய மூளையை சலவை செய்வதற்கு அங்கே எதிரிகள் ஆயத்தம் பண்ணினார்கள். அநேக ஊழியர்களை பிடித்து ஒரு குறிப்பிட்ட மிஷனில் வச்சு அவங்க காதுகளில் எல்லாம் இயேசு பொய்யர், இயேசு இல்லவே இல்லை, இயேசு ஒரு கடவுள் அல்ல என்கிற காரியத்தை திரும்ப திரும்ப தொனிக்க வைத்து அந்த அப்படிப்பட்ட கருவி பொருத்தப்பட்டவர்கள் வெளியே வரும் பொழுது இயேசுவை மறுதலித்தவர்களாய் வருவார்களாம். காரணம், அவருடைய மூளை சலவை செய்யப்பட்டிருக்கும். இப்படி ரிச்சர்ட் உம்ராண்டையும் கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைத்து ஒரு நாள் முழுக்க அங்கே அவருக்கு அந்த மூளை சலவை செய்யப்படுகிறது. ஆனால் ரிச்சர்ட் உம்ராண்ட் எழும்பி வரும் பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை உச்சரித்தவராய் அவர் எழும்பி நடந்து வருகிறதை கண்டு அவர்கள் அதிர்ந்து போனார்கள். காரணம், அவர் ஆண்டவர் பேரில் வைத்திருந்த அந்த பக்தி வைராக்கியம். எந்த காரியமும் அவரை மூளையை மாற்ற முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உடையவர்களாய் மாற்ற விரும்புகிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தொட்டத்துக்கு பட்டதுக்கெல்லாம் நம்ம விழுந்து போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், கவலைக்கு உட்படுத்துகிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் என்று சொன்னால் நம்ம யாரும் நம்மளை புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஜெபம் பண்ணு, நீ வேதத்தை எடுத்து வாசி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் கடந்த நாட்டில் என் பெருமைக்காக நான் சொல்லலை, 21 நாள் உபவாசம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே தீர்மானம் பண்ணினேன். நேற்றைய நாள் 22வது நாள். நான் 21 நாள் என்னுடைய கணக்கு வெள்ளிக்கிழமையோடு முடிஞ்சிருது.
ஆனால் இன்றைக்கு ஊழியத்துக்கு வருவதற்காக ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கண்டினியூஸாக இருந்துடணும்னு சொல்லி நேற்று 22வது நாள் உபவாசித்தேன். எதுக்காக? உண்மையாக தேவ சமூகத்தில் காத்திருந்து இங்கே வந்து நிற்கிறேன் என்பதை நான் அறிவிக்க முடியும். எதற்காக சொல்லுகிறேன்? நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவருக்கு என்னுடைய வேலை அப்படி காலையில் 4 மணிக்கு முழித்து இரவு 12 மணி வரைக்கும் நான் ஸ்டாப் ஒர்க்கு, கடினமான வேலை. ஆனால் இதன் மத்தியில் ஆண்டவரோடு கூட நான் சஞ்சரிக்கவும், ஆண்டவரோடு கூட நெருங்கி நடக்கவும், ஆண்டவருடைய சிந்தையில் அவருடைய சிந்தையாகவே நான் நடப்பதற்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை நேசித்தபடியினாலே நான் எதிர்பார்க்கல இன்றைக்கு இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் உங்கள் நடுவில் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், என்னை காத்திருக்க வைத்து உங்களுக்காக ஜெபிக்க வைத்திருப்பார் என்று சொன்னால், உங்கள் மேலே அவர் அளவு கடந்த பிரியம் வைத்திருக்கிறதுனால என் சபையாம் மணவாட்டி, என் வாலிப பிள்ளைகள் என் பக்கம் திரும்பணும், எனக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறணும். நேச வைராக்கியம் மரணத்தை காட்டிலும் வலியது. ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அந்த நேச வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறதுனால தான் நம்மை அவர் புஷ் பண்றாரு. மனுஷன் அல்ல, நம்மை உண்டாக்கினவர் அல்ல, நம்மை உண்டாக்கின நம்ம உலக பெற்றோர் அல்ல. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் அவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறாரு. என் பிள்ளைகளை, என் சபையை, என் வாலிப பிள்ளைகளை எனக்காக நான் பிரத்யேகப்படுத்தணும். அவர்களை நான் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றணும். அவர்களை கூர்மையான அம்பாக மாற்றணும். உலகத்தினால் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு, மழுங்கி போன வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கூர்மையான பாத்திரங்களாய், கூர்மையான கருவிகளாய் மாற்ற வேண்டும். காரணம், அவர்கள் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு கூட பேசக்கூடியவர்கள். அவர்களுடைய எண்ணங்களை, சிந்தைகளை மதி மயக்குகிற உலகத்தின் நினைவுகளிலிருந்து அவர்களை ஆண்டவர் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொல்லி நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நமக்காக வைராக்கிய வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து போகும்போது இந்த உலகத்தில் அவருடைய நாட்கள் நிறைவடைந்து பரலோகத்திற்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சொல்லி பண்ண வார்த்தை, நான் போவேன் ஆகில் தேற்றரவாக உங்களிடத்தில் வருவார், நான் போன பின்பு அவர் வருவார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். உங்கள் சரீரமானது தேவன் தங்குகிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆண்டவர் இந்த மாம்ச சரீரத்தை ஆவியின் சரீரமாய் மாற்றுவதற்கு அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறாரு. என் பிள்ளைகளை நான் பற்றி எறிய வைக்கணும். அவங்களுக்குள்ள இந்த வைராக்கிய வாஞ்சை காணப்படணும். அவங்க இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையானது விலையேறப்பட்டதாய் மாற வேண்டும். என் தகப்பனாரோடு கூட வியாபாரத்துக்கு வந்த பொழுது எங்கள் குடும்பத்தின் கஷ்டத்தை பார்த்து என்னுடைய நினைவுகள், என்னுடைய ஜெபமெல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆண்டவரே எங்கள் அப்பாவுடைய கஷ்டம் மாறணும், எங்கள் வியாபாரம் செழிக்கணும், இப்படித்தான் இருந்தது. ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டேன், ஆண்டவர் பக்கம் திரும்பிட்டேன். ஆனால் ஆண்டவருடைய உண்மையின் தன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ளலை, ஆண்டவருடைய காரியம் என்ன என்பதை புரிந்து கொள்ளலை. ஆண்டவர்கிட்ட போனால் ஆசீர்வாதம் வரும், இதைத்தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆகவே செவ்வாய்க்கிழமை தோறும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. சென்னையில் கெல்லிஸ் என்கிற இடத்துல பிஷப் மாணிக்கம் ஹாலில் ஒரு ஆவிக்குரிய கூட்டம் நடக்கும். சகோதரர் அருள்ராஜ் அண்ணன் அவர்கள் இப்போ இல்லை, மரித்து விட்டார்கள். அப்போ ஆரம்ப நாட்களில் அவர்களுடைய கூட்டங்களுக்கு போய் உபவாசித்து நான் ஜெபம் பண்ண காரியம் எல்லாம், எசப்பா எங்கள் அப்பாவுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிச்சிடணும், நான் இருக்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும்னு சொல்லி அப்படித்தான் ஜெபிப்பேன்.
முதல் ஆளாக அங்கே செய்தி முடிஞ்ச உடனே முதல் வரிசையில் நின்று ஜெபிப்பதற்கு ஆவல் கொண்டு போய் அங்கே நிற்பேன். அப்போது ஒரு 50 பேர் தான் அந்த கூட்டங்களில் வந்திருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான். ஆனால் அந்த கூட்டத்தில் முதல் ஆளாக போய் நிற்பேன். அவர்கள் ஊழியர் இறங்கி வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுவாங்க. நான் நினைப்பேன், நமக்கு வியாபாரத்தை குறித்து ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் அறியாத அந்த ஆவிக்குரிய தன்மையில் போய் முழங்கால் படியிட்டு நிற்பேன். அவர்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவர் பேசின வார்த்தை, வரும் நாட்களிலே எலியாவின் மேலிருந்த சால்வை எலிசாவின் மீது விழுந்தது போல உன்னை இரட்டிப்பான வரங்களினாலே நிரப்புவேன் என்கிற வார்த்தை தான் வந்தது. எனக்கு சோர்ந்து போயிடுவேன். என்னடா நம்ம மளிகை கடை வச்சுருக்கிறோம், உப்பு புளி மடிச்சுட்டு இருக்கோம், பொட்டலம் மடிச்சுட்டு இருக்கிற ஆளுக்கு வரங்களை இரட்டிப்பான வரங்களை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற வார்த்தை எனக்கு மாற்றி சொல்லிட்டார் போல இருக்குது. அடுத்த வாரம் கரெக்டாக சொன்னாலும் சொல்லுவார். அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லாத இடமா பார்த்து தனிமையாக போய் நிற்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அப்படிலாம் கணக்கு பார்த்து ஆண்டவர்கிட்ட போனால் திரும்ப திரும்ப வார்த்தை வருகிறது, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வருவ, நீ ஆண்டவருக்காய் பயன்படுவ, இப்படித்தான் உன் வருங்கால நாட்கள் இருக்கும் என்று சொன்ன பொழுது அப்போவும் என் மனசில் அறகுற நம்பிக்கை, என்னடா இது நம்ம வியாபாரத்தை பற்றியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டது, வியாபாரம் செழிப்படைய ஆரம்பித்து விட்டது. 100 ரூபாய்க்கு நடந்த வியாபாரம் 1000 கணக்கிலே மாற ஆரம்பித்தது. ஒவ்வொரு வருடத்திலும் 2 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். துவக்கத்தில் ஒரு ஆசீர்வாதம், முடிவில் ஒரு ஆசீர்வாதம் போல வியாபாரம் நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது. வாலிப வயது முதிர்ச்சி கொஞ்சம் அடைய ஆரம்பித்தேன். 18 வயசில் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். ஆனால் 24 வயது வரும் பொழுது ஆண்டவர் திரும்ப பேசினார், உன் வரக்கூடிய நாட்களில் உனக்கு வரக்கூடிய மனைவி இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருப்பார்கள், அவர்களுடைய வீட்டில் இத்தனை பேர் இருப்பாங்க, அதில் ஒரு பெண் உனக்கு இப்படி இருப்பாள், முக ரூபத்தையும் காண்பித்து இப்படி ஆண்டவர் உனக்கு அந்த மகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வியாபார ஸ்தலம் இப்படிப்பட்டதாக இருக்கும். இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? வரக்கூடிய நாட்கள்ல நான் உன்னை அநேக பட்டணங்களுக்கு அழைத்து செல்லுவேன், அநேக சபைகளுக்கு என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கிப்பாய், அநேக கிராமங்களுக்கு நான் உன்னை கொண்டு செல்லுவேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட திருமணம் நடந்து எனக்கு 27 ஆண்டுகள் ஆகிறது. தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட கீழே விழவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி காண்பித்தார். உங்கள் முன்பதாக நிற்பதற்கு அதுதான் காரணம். ஹல்லேலூயா. ஒரு மளிகை கடைக்காரன் இமயம் முதல் குமரி வரைக்கும் பிரயாணப்பட்டு ஊழியத்தின் நிமித்தம் கடந்து செல்லுவான் என்று சொன்னால் அது நானாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட் அந்த லெவலில் போனால் அது வேற. ஆனால் சாதாரண வியாபாரம் செய்து சிறிய வியாபாரத்தில் ஆண்டவர் இந்தியா முழுக்க கடந்து சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தினார் என்று சொன்னால் அது தேவனால் முன்குறிக்கப்பட்டதே அன்றி என்னுடைய ஞானத்தினால பலத்தினால அல்ல. அதைத்தான் நான் சொன்னேன். தாயின் கர்ப்பத்தில் பரிசுத்தம் பண்ணி தாயின் கர்ப்பத்தில் ஆண்டவர் பிரித்தெடுத்து தாயின் கர்ப்பத்தில் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைத்திருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுவார் என்று சொன்னால் அது தேவ வைராக்கியம் உடையவர்களாய் மாற்றுவதற்கு. எல்லாரையும் போல நம்மை ஆண்டவர் அழைக்கல, ஒரு விசேஷித்தவனாய் மாறணும். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் எதனால் ஆண்டவரை விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா? பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்களாய் இருப்போம். அன்பான தேவ ஜனமே, வாலிபர்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்களோட கம்பேர் பண்ணல, அவங்கள காட்டிலும் மேலானபடி ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு நான் மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறேன், நீ சத்துருக்களை மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. ஆகவே தான் நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இனி தோல்வி முகம் உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. வீழ்ச்சி இல்லை, பின்மாற்றம் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல ஒரு ஜெயத்தை வைக்க விரும்புகிறார். அவருக்கு ஏற்ற வைராக்கியம் கொண்டவர்களாய், நேச வைராக்கியம் உடையவர்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை முன்னிறுத்த வைக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
பாதைதோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகிறேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழுகிறேன். பாதைதோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகிறேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழுகிறேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. ஆயிரம் ஆயிரம் ஜாதிகள் வாழும் இந்திய தேசம் மீட்பை காண நீத்தம் உந்தன் சத்தம் கேட்டும் பித்தன் போல வாழ்ந்து விட்டேன். ஆயிரம் ஆயிரம் ஜாதிகள் வாழும் இந்திய தேசம் மீட்பை காண நீத்தம் முந்தன் சத்தம் கேட்டும் பித்தன் போல வாழ்ந்து விட்டேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கிறார். ஆண்டவருடைய சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்கிற சத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் செவிகள் கேட்கிறது. தீர்க்கதரிசிகளுக்குள் பெரிய தீர்க்கதரிசி என்கிற பெயரை பெற்ற அந்த ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க ஒரு காட்சியை பார்க்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்கும் பொழுது தான் புலம்புகிறாரு. ஆண்டவருடைய மகிமையை பார்த்த மாத்திரத்தில் ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டது. நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை விட கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவருடைய சத்தம் தொனிக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இங்கிருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரு. ஆனால் அந்த சத்தத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆண்டவருடைய பிள்ளை என்கிற உணர்வு இருந்த போதிலும் அநேக பின்மாற்றங்கள் வருவதற்கு காரணம் இன்னும் வைராக்கியம் வரல. அந்த நேசம் வைராக்கியம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை வேற லெவலில் மாற்றி விடுவார். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் அதிகமாயிருச்சு. ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நேச வைராக்கியம் மரணத்தை காட்டிலும் வலியது. அங்கே நேச அனல், அங்கே ஆண்டவர் பக்கம் நம்மை இன்னும் அனல் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு அந்த நேச அனல் தேவை என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தன் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருங்கள். எதற்காக?
கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற அந்த நிருபம் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறாரு. அந்த வசனத்தை வாசித்திடலாம். 6வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததனால் உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நினைப்பூட்டுகிறேன். உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். திருச்சபைக்கு தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பேரிலே வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார். அந்த வைராக்கியத்தை உடையவர்கள் வரங்களை உடையவர்களாய் காணப்படுகிறோம். இங்கே காண சொல்லப்படுகிற வார்த்தை ரோமர்ல பார்க்கும் பொழுது ஆவியிலே அனலாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள். தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஆலோசனையில சொல்லுகிறார், உன்மேல் நான் என் கைகளை வைத்ததனால் உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட நினைப்பூட்டுகிறேன். காரணம், ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டேன் சொல்லிட்டு சாட்சி சொல்லுவதை விட நாம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையிலே பெருக வேண்டும். ஆகவே தான் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசித்து ஜெபித்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே சொல்லும் போது ஆண்டவர் ஆவியில் அனலுள்ளவர்களாய் மாற்றுவார். ஆவியிலே ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். ஆண்டவர் உலக காரியத்திலையும் ஒரு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அவருடைய அன்பிலே வளர, அவருடைய அன்பிலே பெருக பெருக ஆண்டவர் உலகத்தின் மேன்மைகளை தானாக கூட்டி கொடுக்க ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிற தேவன். ஆண்டவர் வசனம் ஆகவே தான் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை வாழ மாத்துவனா. ஹல்லேலூயா. அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்ம நினைச்சு பார்க்க முடியாதபடி அவங்க இனஜன பந்துக்களுக்குள்ள நீங்க நினைத்திராத அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய தலைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா என்ன செய்யணும்? நம்ம ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் காணப்படணும். ஏன்? நேச அனல் நமக்குள்ள இருக்கணும். தேவன் பேர்ல ஒரு பக்தி வைராக்கியம், அது நேச வைராக்கியமாய் இருக்கும். இந்த நேச வைராக்கியமானது நேச அனலாய் மாறும் பொழுது அது கொழுந்து விட்டு எரியும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 26:30 பார்க்கும் பொழுது, விறகு இல்லாமல் நெருப்பு அவிந்து போகும். அப்படின்னா விறகு இல்லைன்னா நெருப்பு இல்லை. அப்படின்னா விறகு தேவைப்படுது. விறகு என்ன? தேவனுடைய வசனம் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம இன்றைக்கு வாசித்தோம். 39வது சங்கீதத்தில் 3வது வசனம் என்று நினைக்கிறேன். எடுத்தவர் கொஞ்சம் வாசிச்சிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். 39வது சங்கீதத்தில், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் ஆக்கினி மூண்டது போதும். என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. தியானம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையை வாசித்து வேத வாக்கியங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நான் கருத்தை எடுத்து நம்முடைய இருதயத்தை வசனத்தினால் நிரப்பும் பொழுது ஒரு அக்கினி மூலம், அந்த அக்கினி மூலம், அந்த அக்கினி தான் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அதை அறிந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாச மோசமோ எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு அனல் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிற தேவனாய் இருக்கிறாரு. அவர் நம்மை ஒரு நாளும் சும்மா இருக்க விடுவது இல்லை. இந்த நேச அக்னியை நம் மூலமாய் ஆண்டவர் பற்றி எரிய வைப்பதற்கு ஆண்டவர் வாஞ்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 23:29 சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என் வார்த்தை அக்னியை போல. அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் இந்த வார்த்தை நமக்குள்ளே நம்மை சும்மா இருக்க விடாது.
தம்பி சொன்னது போல காலிதில் செய்யாத அட்டுலியும் இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவருடைய வார்த்தை உள்ள வந்த உடனே அந்த வார்த்தை சும்மா இருக்க விடலை. ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாரும் ஊர் சுத்த போவாங்க. ஆனால் தம்பி செய்கிறது ஹாஸ்பிட்டல் ஊழியம், பஸ் ஊழியம், ட்ராக்ஸ் கொடுக்கறது. இந்த வாலிப வயதில் ஆண்டவர் இருதயத்தை திருப்புறதற்கு காரணம் என்னன்னா அதுதான் நேச அக்கினி. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒத்த ரூபாய் கூட நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியாது. அருணா கயிறையும் அறுத்து விட்டுருவாங்க. பெட்டிக்குள்ளே வச்ச பிறகு ஒருத்தர் வந்து காதில் சொல்லுவார், மோதிரத்தை கழட்டிட்டியா, பிரேஸ்லெட் எடுத்துட்டியா, கம்மலை எடுத்துட்டியான்னு சொல்லி நைஸாக காதில் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். எதற்காக என்று சொன்னால் ஒன்றையுமே பெட்டிக்குள்ளே வைக்க போகிறது இல்லை, எதையுமே கொண்டு போக முடியாது, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு இருக்கிற வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லாமல் நாமளும் நிம்மதியாக இல்லாமல் மற்றவங்களையும் நிம்மதியாக